இதே பாயிண்ட் தான் சார். ஓகே, அதாவது யதார்த்தமான அரசியலை மனதில் கொண்டு இன்னைக்கு வந்து திரும்ப அந்த முழு நீள அறிக்கையை விட்டுருக்காரு. ஆக்சுவலாக அதுதான் வந்து யதார்த்தமான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆக்சுவலாக அதையும் மீறி கூட்டணி பிரஷரு, திமுக பிரஷரு அப்படின்னு சொல்றவங்க என்ன யாருன்னா இந்த கூட்டணி உடையணும்னு நினைக்கிறவங்க தான் அதெல்லாம் சொல்றாங்க. ஆக்சுவலாக ஸோ அதுதான் நம்ம பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இப்போ இந்த கூட்டணி விஷயத்தில் வந்து தெளிவாக இருந்து திரும்ப இன்னைக்கு அறிக்கை விட்டார். ஆனால் இவருடைய கட்சியில் இருக்கிற ஆதவ அர்ஜுனா இன்னைக்கு பேசிய பேச்சுக்கள், அவர் நடந்து கொண்ட விதம், அரேஞ்ச் பண்ண விதங்கள், நீங்கள் சிந்தனை செல்வன் பல கேள்வி கேட்டீங்க. அவரால் ரொம்ப சங்கடப்பட்டு போனார் சில கேள்விகளுக்கெல்லாம். ஏன் அந்த கேள்வி ஆதவ அர்ஜுனா பார்த்து நீங்கள் கேட்க மாட்டேன்றீங்க, விகடனை பார்த்து கேட்குறீங்களே, ஆதவ அர்ஜுனா பார்த்து ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? சங்கடம் இல்லை, இருக்கக்கூடிய அவருடைய கடிதத்திலேருந்து நியாயமான கேள்வி சார். அவர் கோ ஸ்பான்சராக இருக்காரு. நம்ம தலைவர் விட்டு ஒரு விழா நடத்துறோமான்னு அவர் யோசிக்க வேண்டாமா? அந்த கேள்வி தான் நீங்கள் கேட்குறீங்க. நியாயமான கேள்வி. அது ஒரு சங்கடமான ஒரு கேள்வி தான் இருக்கு. அது வந்து கடந்து போகிறது முடியாது. ஆக்சுவலா இல்ல, அவர் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இல்ல. அதனால அவர் வந்து எல்லாத்துக்குமான விஷயங்களை அல்லது தலைமை எடுக்கக்கூடிய முடிவுகள் அவர் சொல்ல முடியாது. நீங்க கேட்ட கேள்வி சிந்தனை செல்வனுக்கான கேள்வி, திருமாவுக்கான கேள்வி. அது ஆக்சுவலா திரும்ப நாளைக்கு என்ன அவர் தான் பதில் சொல்லணும். அவர் எப்படி பதில் சொல்லணும்னா, ஏன் நான் ஆதவ அர்ஜுனா இந்த விஷயம் கேட்கல, ஆதவ அர்ஜுனா அதை கடந்து இன்னைக்கு விஜயோட பேச்சு எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி தான், விஜய் ஒரு அரசியல் தலைவராக மாறிட்டார். இந்த மேடையை நல்லா பயன்படுத்திட்டார். அவரோட அரசியல் திமுக அதை வந்து ஆட்சியை விட்டு அகற்றணும்னு நினைக்கிறார். அதுக்கேற்றபடி அவர் பேசுறார். அது என்ன சந்தேகமும் இல்லை. ஆனால் ஆதவ அர்ஜுனாவை நீங்க எப்படி டீல் பண்ண போறீங்க திருமாவளவன் என்பதுதான் நாளையிலேருந்து இருக்கிற இன்னொரு கேள்வி. ஆக்சுவலா ஓகே, திமுக நோக்கி ஒரு கேள்வி வைக்கிறார். அவர் தொடர்ச்சியா பட்டியலின மக்கள் அல்லது அவர்களுக்கான சிக்கல்களை ரொம்ப அழுத்தமாக கூர்மைப்படுத்துகிறார் விஜய்னு பார்க்க முடியாது. இன்றைக்கும் கூட அவர் வேங்கை வயல் பிரச்சனையை சொல்கிறாரு, துரும்ப கூட கிள்ளி போடல இப்போ இருக்கிற அரசுன்றாரு. அதே போல் இன்றைக்கி வந்து தாக்குதலுக்குள்ளான சின்னத்துறைங்கிற மாணவரை அழைத்து அவரை வந்து மேடையில் மரியாதை செய்கிறார். இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக இருந்தால் கூட அது ஒரு மூவ். அவர் அதை வேங்கை வயல் பிரச்சனைக்கு பிறகுதான் மக்களவை தேர்தல் வந்தது. மக்களவை தேர்தலில் இவர் கட்சி ஆரம்பிச்சிருந்தார். தேர்தல் களத்துக்குள்ள வரல, லெட்டர் பேட் அறிக்கை விட்டு சிஐக்கு எதிராக அறிக்கை விட்டார். சிஐஏ இவர் எதிர்க்கிறாருன்னு திமுகவோட 30 எம்பிக்கள்ல ஒருத்தர் கூட விஜய் சிஐ எதிர்க்கிறாரு, விஜய் ரசிகர்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு ஒருத்தர் கூட எனக்கு தெரிஞ்சு, நவாஸ் கனினாலும் சரி, திருமாவளவனாலும் சரி, இவர் ரவிக்குமார்னாலும் சரி, ஒருத்தர் கூட பேசல. இன்னும் சொல்ல போனா கமலஹாசனை கூப்பிட்டு கமலஹாசனை வச்சு பிரச்சாரம் பண்ணிட்டு கமலஹாசனுக்கு இல்லத்துல போய் நன்றி தெரிவிச்சாங்க. 39 பேருமே 47% வாக்களை பெற்று வெற்றி பெற்றாங்க. வேங்கை வயலுக்கு பிறகுதான் இது நடந்திருக்குது. அதுக்கு முன்ன நடந்த சம்பவம் தான் வேங்கை வயல். நாங்குநேரி சம்பவம் அதுக்கு முன்ன நடந்த சம்பவம் தான். சோ அடுத்த கட்ட அரசியல்ங்கிறது மக்களவை தேர்தலுக்கு பிறகு உள்ள அந்த அரசியல் தான் அடுத்த கட்ட அரசியல்ல முக்கிய பங்கு வகிக்க போகுது. அந்த அரசியல்ல திமுக அணி எல்லாரும் பலரும் தோற்று போன்னு சொல்லும் போது வெற்றி பெற்ற அணி அந்த இன்டாக்டா இருக்குது. இங்க திருமாவளவன், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எல்லாம் தனிச்சு நின்று கன்னியாகுமரியில மட்டும்தான் வசந்தகுமார் காங்கிரஸ் டெபாசிட் வாங்கினாரு. அதே மாதிரி திருமாவளவன் சகோதரர் 0.7% வாக்கு தான் பெற்றாரு. கம்யூனிஸ்டுகள் 1.5% வாக்கு தான் பெற்றாரு. ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு 25% ஓட்டுக்கு மேல 27% நினைக்கிறேன் திமுக இருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில மக்கள் ஆதரவுல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி போயிட்டு தான் இருக்குது. இவர் வந்து 2024 வந்தாரு. அப்ப சொல்லியிருக்க வேண்டியதானே. அப்ப சிஏ எதிர்ப்புன்னு சொல்றதுல என்ன எதிர்பார்த்தாரு? சிஏ எதிர்ப்பு நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம பெரிய சக்தி அப்படின்னு திமுக 39 எம்பிக்களும் விஜய் ரசிகர்கள் பெரிய சக்தி எங்களை ஆதரிக்காங்கன்னு எதிர்பார்த்தார். அந்த எதிர்பார்ப்பு கைகூடல. திமுக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அவர் நாளைக்கு கப்பல்ல பாக்கு போட்டிருக்கேன்னு பங்கு கேட்க வருவாரு, நமக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு தெளிவா அரசியல பண்ணிருங்கன்னு சொல்லி அவங்க அதை வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த வேங்க வேலையெல்லாம் மீறி தான் அந்த வெற்றியை திமுக கழகம் பெற்றிருக்காப்ல. அதுக்கு பிறகு ஒரு மைக் படத்தை போட்டு விளம்பரம் போட்டாரு. அந்த மைக் படம் விளம்பரத்தை சீமான் ரெகனைஸ் பண்றது அவங்களுக்கு லாபம். அதே வேளையில அது சீமான் 2021 எடப்பாடிக்கு எல்லாமாடா பயப்படுறது, என் தம்பின்னு சொல்றதே எனக்கு அவமானமா இருக்குன்னு சொல்லி தான் 6.8% எடுத்தாரு. அதற்கு பிறகு அவரை அங்கீகரிச்சு ஒரு மைக் படம் போட்டு விளம்பரத்தை அங்கீகரிச்சு 8.2 எடுத்திருக்கிறாரு. பார்த்தா இந்த ஓட்டுக்குள்ள அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலாமே தவிர மற்றபடி ஒரு லீடரா விஜய் பல நிரூபிக்காதவர். இன்னைக்கு 0% தான். இன்னைக்கு 4 பேர் பல எல்லாருமே கட்சி தொடங்கும் போது 0ல தான் சார் தொடங்க முடியும்ன்றாரு ஜெகதீஸ்வரன். அது கரெக்ட் தானே? லாஜிக் தானே? நான் சொல்றதும் கரெக்ட் தானே, அவர் சொல்றதும் கரெக்ட் தான், நானும் சொல்றதும் கரெக்ட் தான். அதுல எந்த மாற்றம் இல்ல. அவர் அதை சொல்லிட்டா பிரச்சனை இல்ல. அந்த எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னா, பல நிரூபிக்காத இவரை நம்பி யாரும் கூட்டணிக்கு வர மாட்டாங்க. திருமாவளவனும் ஸ்டாலின் கூட்டணி வெற்றி கூட்டணி அதுல தான் இருப்பாரு. வெற்றி தொடர் வர அந்த கூட்டணியில எல்லாரும் இருப்பாரு. இன்னும் சொல்ல போனா கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு அவரு விக்கிரவாண்டியில நிக்கல. இவரு
கள்ளக்குறிச்சி சாராய சாவை அவரு பிரதானப்படுத்தினாரு. சரி. அவங்க சார்ந்தவங்க எல்லாம் அவர் பெரிய சக்தின்னு நோட்டாவுக்கு பெரிய ஓட்டு வரும்னாங்க. 1 கோடி தொண்டர்கள்ங்கறாங்க, 1 கோடி உறுப்பினர்கள்ங்கறாங்க. நோட்டாவுக்கு அங்க முன்னோட ஓட்டு குறைஞ்சதுதான் வரலாறு. அவர் நிரூபிக்கட்டு. ஜெகதீஸ்வரன் நான் மதிக்கிறேன். 26ல பாருங்கன்னு சொல்றாருன்னா 26ல என்ன வருதோ அதை நம்ம ஒத்துக்கிட்டு போறோம். ஜெகதீஸ்வரன் கிளைம் பண்றதுல எனக்கும் உடன்பாடு இல்ல, எந்த அரசியல் கட்சிக்கும் உடன்பாடு இல்ல. ரைட்.